வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்கள் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து எண்ணத்தில் ஒழுங்கு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குரு பிரான் சூக்மமாக உடனிருந்து இந்த சிந்தனை உரையை நல்ல முறையில் தருவாராக என்று சங்கல்பித்துக் கொண்டு உரையை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கமும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். இன்றைய தினத்திலே அருமையானதொரு ஆழமான நித்தியானந்த தவத்தை நமது பேராசிரியர் அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள் நமக்காக. ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பேராசிரியர் சந்திரனையா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயிர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. இன்றைக்கு வாழ்க வளமுடன், வாழ்க நமக்கு வளமுடன், வாழ்க வளமுடன். தொடருங்க தொடருங்க. இன்றைக்கு நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எண்ணத்தில் ஒழுங்கு. எண்ணம் என்பது என்ன? நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுவே எண்ணம். எண்ணத்தில் ஒழுங்கு என்பது ஒரு வரைமுறையின் கீழ் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவது. இது ஒருவரின் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி சீரான சிந்தனை மற்றும் செயல்களை மேற்கொள்ள உதவும் ஒரு தத்துவார்த்த கருத்தாகும். எதற்காக எண்ணங்களில் ஒழுங்கு இருக்க வேண்டும்? எண்ணங்களில் ஒழுங்கு இருந்தால்தான் வாழ்க்கையில் தெளிவும் வெற்றியும் கிடைக்கும் என்று கருதப்படுகிறது. எண்ணத்தில் ஒழுங்கு என்பது ஒருவரது சிந்தனைகள், உணர்ச்சிகள் மற்றும் செயல்களில் ஒருமைப்பாடு மற்றும் கட்டுப்பாடு நிலையை குறிக்கிறது. இது ஒருவரது வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர உதவும் ஒரு கருவியாகும். எண்ணத்தில் ஒழுங்கு இருந்தால் என்னென்ன நன்மை கிடைக்கிறது என்று பார்ப்பதால் தெளிவாகவும் கூர்மையாகவும் சிந்திக்க முடியும். இது பிரச்சனைகளை தீர்க்கவும் முடிவுகளை எடுக்கவும் உதவும். உதாரணமாக, திருமணமாகி புதிதாக ஒரு மணப்பெண் புகுந்த வீட்டிற்கு வரும்போது வீட்டின் நடைமுறையை பின்பற்றுவதில் சில சிக்கல் தீர்கிறது. அடுத்தது உணர்ச்சி கட்டுப்பாடு. எண்ணங்களில் ஒழுங்கு ஒருவரின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்கவும் உதவும். இது மன அழுத்தத்தை குறைத்து அமைதியான வாழ்க்கையை வாழும். அதே உதாரணம் தான். ஏன்னா சமீபத்தில் தான் என் அண்ணன் பையனுக்கு திருமணம் நடந்தது. அதனால அதே உதாரணம். பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் கலாச்சார பழக்க வழக்க மாறுபாடுகள் நிறைய இருக்கும். ஈகோ பார்க்காமல் நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லாத உணர்ச்சி கட்டுப்பாடு இருந்தால் எண்ணத்தில் அந்த உணர்ச்சி கட்டுப்பாடு வர வேண்டும் என்றால் எண்ணத்தில் ஒழுங்கு இருந்தால் தான் நடக்கும். அடுத்து உயர்ந்த செயல்திறன். எண்ணங்களில் ஒழுங்கு ஒருவரது செயல்களில் செயல்திறனை அதிகரிக்கும். ஒரு தெளிவான எண்ணம் ஒருவரது இலக்குகளை அடைய உதவும்.
ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க கண்டிப்பாக அந்த எண்ணத்தில் ஒழுங்கு இருந்தால் கண்டிப்பாக ஆக முடியும். அடுத்தது நேர்மறை அணுகுமுறை. எண்ணங்களில் ஒழுங்கு ஒருவரது வாழ்க்கையை நோக்கி ஒரு நேர்மறையான அணுகுமுறையை வளர்க்க உதவும். உதாரணமாக வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு நாம ஏதாவது காரணமா நம்ம திங்க் பண்றதுக்கு நம்மள்ட்ட ஒழுங்கான எண்ணம் இருந்தாதான் நம்மளால திங்க் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியும். சரி, இந்த எண்ணங்களில் ஒழுங்கு எப்படி பெறுவது? முதலில் தியானம். தியானம்ங்கிறது ஒருவரோட மனதை அமைதிப்படுத்தவும், எண்ணங்களை ஒருமுகப்படுத்தவும் உதவும். மகரிஷி சொல்றாங்க, எந்த நேரத்திலும் தியானம் செய்யலாம்னு மகரிஷி சொல்றாங்க. தீட்டா அலையிலும், ஆல்பா அலையிலும் விழிப்பு நிலையிலேயே இருக்க பழகிக் கொண்டால், மற்றவர்களுடைய எண்ண அலைகள் தீமை விளைவிப்பவனாக இருந்தாலும், உணர்ச்சிக்கு ஊக்கம் கொடுப்பவையாக இருந்தாலும், அவை நம்மை பாதிக்காதுன்னு மகரிஷி சொல்றாங்க. உதாரணமாக 4 வானொலி நிலையங்கள் 4 விதமான வேறுபட்ட நிகழ்ச்சிகளை ஒரே நேரத்தில் ஒளிபரப்புகின்றன. நம் ரேடியோவை நாம எந்த அலைநிலத்தில் வைக்கிறோமோ, எந்த ஃப்ரீக்வன்சில வைக்கிறோமோ, அது மாத்திரம் தான் இங்க கேட்கும். மற்றவை எல்லாம் வந்து மோதும். ஆனால் கேட்காது. அது போலவே தேவையற்ற அலைக்கழிப்பும், பாதிப்பும் இல்லாமல் விட்டு விலகி எந்த நிலையில் இருக்கிறோமோ, அந்த நிலைக்கு ஏற்ப நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நினைப்போம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும் என்ற அளவிலே மனித திறமை வெளிப்படுகிறது. இந்த மனித திறமை அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்? நாம் எங்கு போனாலும் நமக்காக மற்றவர் தாமாகவே அந்த அலையிலேயே கட்டுப்பட்டு நம் மதிப்பை உணர்ந்து புரிந்து கொள்ள அவர்களுக்கு எண்ணம் தோன்றும். எங்கே போனாலும் நமக்கு வெற்றியாகவே இருக்கும். நாமளே பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட டெலிபதி நல்லா வேலை செய்யும். நம்ம சொல்றது எல்லாம் நடக்கிறது மாரி ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். எல்லாருமே கேட்பாங்க, "உங்கள எங்கேயோ பார்த்த மாரியே இருக்குதே! நீங்க ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸா இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் "நீங்க கைராசிக்காரங்களா இருக்கீங்களே!" அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த தியானத்தின் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கிறது. படிக்கும்போது தவம் செய்யலாமா? இரவில் தவம் செய்யலாமா? அப்படின்ட்டுலாம் நெறைய கொஸ்டின்ஸ்லாம் வருது. அதுக்கு மகரிஷி வந்து சொல்றாங்க. "தவத்திற்கு காலமும் வேண்டியதில்லை, திசையும் வேண்டியதில்லைன்னு" மகரிஷி சொல்றாங்க. அறிவை விரிவான பிரபஞ்ச இணைப்போடு இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் தவம். அதற்கு கால நேரம் பார்க்க வேண்டியதில்லை. எந்த காலத்திலயும் செய்யலாம். நானே வந்து அது மாரி பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4 மேஜர் சர்ஜரிஸ் நெறைய ஸ்கோப்பின்னு மோர் தென் 10 டைம்ஸ் அனஸ்தீசியா குடுத்துருக்காங்க. எனக்கு இப்ப 50 வயசு ஆகுது. என்னோட 9வது வயசுல ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியாவ பார்த்தவ நானு. அப்ப பயம் தெரியல. கிராமத்துல இருக்கிறேன். ஒண்ணுமே தெரியாத ஊர்ல இருக்கேன். சென்னைக்கு போறோம். ஜாலியான்னு சொல்லிட்டு அப்பன்னா ஒரு ஆப்பரேஷன் தியேட்டர் போறதுன்னா ஒரு பயம் இல்ல. இப்போ நமக்கு 2 பொம்பள பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம எப்படியாவது பொழைக்கணும்னு நெனைக்கிறப்ப என்ன ஆகுது? ஆப்பரேஷன் தியேட்டர்ல போறப்ப நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. கண்ல தண்ணியா கொட்டுது. மனவளக்கலைக்கு வந்த அப்புறம் தான், இந்த ஸ்ட்ரெச்சர்ல கூட்டு போறப்பயே நாடி சுத்தி பண்ணிக்கிட்டே போவேன். பிபி ரைஸ் ஆயிடக்கூடாது இல்லையா? அந்த ஸ்டார்ட் பண்றப்பலாம் சாந்தியிலேயே இருப்பேன். நமக்கு தான் ஒரு தாரக மந்திரத்த குடுத்துருக்காங்களே! வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது என்ன பல சமயம் நான் டிப்ரஷனுக்கு போகாம என்ன மீட்டு எடுத்திருக்குது. அதத்தான் மகரிஷி சொல்றாங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் ஆழ்ந்து தவம் செய்து வருகிறீர்களோ, அந்த அளவிற்கு விவகாரங்களும் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் அறுத்துக் கொள்ளவும், தெளிந்த நிலையிலே அந்த சிக்கல்களை தீர்த்துக் கொள்ளவும், சிக்கல் வராமல் காத்துக் கொள்ளவும் வேண்டிய விழிப்பு நிலையை இந்த தவம் நமக்கு கொடுக்கிறது. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே, நாட்டார் நமைமறித்து நகை புரிய பார்ப்பரண்டோ, நாட்டார் நமைமறித்து நகை புரிய பார்த்தாலும், காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ அப்படின்னு அழகுனி சித்தர் பாடுகிறார். பஞ்ச பூதங்களை கடந்த இறைநிலையாகிய கடைத்தெருவே போகையிலே, ஐம்புலன் என்னும் நாட்டார் நம்மை வழிமறிக்கிறார். இத்தகைய கட்டுப்படுத்த முடியாத தெய்வீக ஆற்றலினை, மன அலைச்சூழல்களை அகத்தவம் என்னும் குண்டலினி யோகத்தால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். திருமூலர் சொன்ன முகத்தில் கண் கொண்டு காணும் மூடர்கான் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம்னு சொல்றார். நம்ம மகரிஷி சொல்வார் இல்லையா? கல்லும் மரமும் மோனையும் இல்லையா? அந்த மாதிரி தியானம் ரொம்ப அவசியமாக வேண்டி இருக்குது. என்ன நலம். நல்ல உடல் நலம் பெறணும்னா உடற்பயிற்சி, தவம், அகத்தாய்வு அனைத்து இது வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். பாரதி
ஒரு பந்தின் திட்டமிடல், எண்ணத்தில் ஒழுங்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ளம் அதிகமாக இருந்தால் விளைநிலங்களில் பரவி பயிர்களை அழித்துவிடும். மக்கள், மாடுகள், ஆடுகள் இவற்றிற்கும் அழிவை தரும். அதே ஆற்றை, அதாவது அந்த ஆற்று தண்ணீரை தேக்கி கால்வாய்களை அமைத்து நீர்ப்போக்கை கட்டுப்படுத்திக் கொண்டால் என்ன வியத்தமாக. அடுத்து சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடு மூலமும் எண்ணத்தில் ஒழுங்கை நாம் பெற முடியும். சுய கட்டுப்பாடு என்பது ஒருவரின் நடத்தை, உணர்ச்சிகள் மற்றும் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் திறன் ஆகும். வாழ்க்கையில் வெற்றிக்கு இன்றியமையாதது. ஒரு ஊர்ல ஒரு ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை. சஞ்சீவி மலையில போய் வந்து மலையடிவாரத்துல இருக்க ஒரு தேவதையோட உதவி வந்து தேவைப்படுது. தேவதை சொன்னிச்சான், லெப்ட் ரைட்ல போ, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே சொன்னான். ஃபர்ஸ்ட் பையன் போறான், இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்கிட்டே போறான். பையன் போறான், ஒரே சிரிப்பு சத்தம் திரும்புறான். தேவதை கட்சி மலையை அடையிறான், மூலிகை பறிச்சு அப்பாவை காப்பாத்தி திருமணமும் செய்து கொள்கிறான். நமக்கு எது தேவையோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். இதுதான் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, தேவையற்ற பொருட்கள் தேவையாக்கி தேவை பெருகி துன்பமாக தூய்த்த தீங்கு பஞ்ச பாதங்கள் ஏழு மகரிஷி வந்து மட்டும் இல்ல, ஒண்ணுல ஒரு காசல்ல ஒரு காய்கறி வாங்குறோம், தேவையா இல்லாத விஷயங்கள்ல நம்ம செய்யக்கூடிய தெரியும். நம்ம இன்ஃபோசிஸ் நிறுவனர் சுந்தர் மட்டுமல்ல, இங்கிலாந்து பிரதமரின் மாமியாரும் கூட ரொம்ப பிஸியானவர். கம்பெனி மீட்டிங், பொது மேடைகள்னு உலகம் முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கிறவங்க. பல வருஷங்களுக்கு முன்பு எடுத்த சங்கல்பம் என்ன தெரியுமா? இனி என் வாழ்நாளில் புது துணி ஊத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுக்கிறாங்க. குடியரசுத் தலைவரின் கையிறங்கும் போது கூட இதே சுய கட்டுப்பாட்டோட தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. இப்ப எண்ணத்தில் ஒழுங்கு எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. அடுத்தது தன்னம்பிக்கை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்று திருமூலர் சொல்லியுள்ளார். முதலில் நாம் நம்மை அறிய வேண்டும். ஏ டு பி, அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதன் உரிமையாளர் சொல்றாரு, நான் வந்து காலேஜ் படிச்சு முடிச்ச சமயத்துல, காலேஜா ஸ்கூலான்னு தெரியல, படிச்சு முடிச்ச சமயத்துல பழைய மாணவர் சந்திப்பு அலுமினி மீட் இருக்கும் இல்லையா, அது வந்துச்சு. என் கூட படிச்சவங்க எல்லாம் நல்ல நிலைமையில இருந்தாங்க, எல்லாருமே ஹை கிளாஸா இருந்தாங்க. நான் வந்து ஒரு சின்ன ஸ்வீட் கடைக்காரன்னு என்னை யாருமே கூட சேர்த்துக்க, என்னை மதிக்கவே இல்லை. அப்பதான் நான் ஒரு முடிவு பண்ணேன். என்ன பண்ணேன்னா, சாதாரண ஸ்வீட் கடைக்கு எல்லாரும் பேரை வச்சா என்ன பண்ணுவாங்க, ஸ்ரீங்கிற வார்த்தையை யூஸ்வலா சேர்த்துப்பாங்க. ஸ்ரீ குப்தா பவன் அந்த மாதிரி சேர்த்துப்பாங்க இல்லையா. அவர் அடையாறுல கடை வச்சிருந்தாரு. அடையாறு ஆலமரம் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. மரம் வீழ்ந்தாலும் அதன் விழுதுகள் அதை தாங்கி புதிய விருட்சமாக இருப்பதை நான் பார்த்தேன். அதனால்தான் அடையாறு ஆனந்த பவன் ஏ டு பி என்று பெயர் வைத்தேன்னு சொன்னாராம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 160 பிரான்ச்சஸ்க்கு மேல இருக்குது. தன்னம்பிக்கையின் மூலமும் எண்ணத்தில் ஒழுங்கும் வாழ்க்கையில் வெற்றியும் கலக்கிட்டுகின்றது. வானமெங்கும் சூழுகின்ற இருளை கண்டு நட்சத்திரம் ஓடி எங்கும் ஒளிவதில்லை, தோல்விகளே வாழ்க்கை என்று முடிவதும் இல்லை. ஆக தன்னம்பிக்கை நமக்கு எல்லாவற்றிற்குமே கை கொடுக்கிறது. நேர்மறை சிந்தனை. எண்ணம் என்பது ஒன்றுதான், அதன் விளைவை பொறுத்தே அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு நம்ம சொல்றோம். ஒரு ஃபுட்பால் வந்து கடவுள்கிட்ட கேட்டுச்சான், நானும் காத்துலதான் இயங்குறேன், புல்லாங்குழலும் காத்துலதான் ஏற வச்சுதான் அதுவும் இயங்குது, அதை மட்டும் உதட்டுல வச்சு கொஞ்சுறாங்க, எண்ணெய் மட்டும் காலால எட்டி உதைக்கிறாங்கன்னு கேட்டுச்சான். அப்ப கடவுள் சொன்னாராம்,
புல்லாங்குழலு தான் வாங்குன காத்த இசையா மாத்தி மத்தவங்களுக்கு குடுக்குது. ஆனா நீ வாங்குன காத்த உனக்குள்ளேயே வச்சுக்கிற. அதுதான் காரணம்னு சொன்னுச்சாம். நம்மோட எண்ணமோ, செயலோ நமக்கும் மற்றவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லா அமைஞ்சா அது பாசிட்டிவ் தாட்ஸ். நம்ம மகரிஷி வாழ்க்கை மலர்ல சொல்றாங்க இல்லையா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் முன்னே இதுவரை செய்த வினையின் விளைவு, செயலின் விளைவு என்று தெரிந்து கொண்டு, அதனுடைய பயனாக இனிமேல் நல்ல காரியங்களையே செய்வோம் என்று எண்ணிக்கொண்டு, நலமுள்ள காரியத்தை செய்வேன். நலமுள்ள காரியத்தை நினைப்பேன். அதற்கு என்னுடைய ஆற்றல் முழுவதும், உடல் சக்தி முழுவதும் செயல்படட்டும் என்று எண்ணினீர்களானால், அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். அதுதான் பாசிட்டிவ் சைடுன்னு மகரிஷி சொல்றாங்க. பிறருக்கு உதவி செய்வேன். ஒவ்வொருவருக்கும் என்னால் இயன்றதை செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லும் பொழுது, அது ஒரு ஊற்று மாதிரியாகவே வற்றாது சுரந்து கொண்டே இருக்கும்னு சொல்றாங்க. அவ்வாறு பிறருக்கு உதவி செய்யும்போது, எங்கிருந்து செய்யப் போகிறீர்கள்? இதிப்பிலிருந்து தான் கொடுக்கிறோம். அங்கே இல்லையானால் செய்ய முடியாதல்லவா? ஆகையினால் செய்ய செய்ய வெந்து கொண்டே தான் இருக்கும். நல்ல முறையிலே அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அந்த அ கிணறு தோன்ற கெண கிணறு சொரக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி. எப்பொழுதும் அந்த மெய்யுணர்வு வந்துவிட்டது என்றால், மெய்யுணர்வினை பயன்படுத்துவோம் என்றால், சேவையிலே நிறைவு வரும். வாழ்விலும் ஒளி பெருகும். மனிதன் நல்ல எண்ணத்தோடு, முயற்சியோடு ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் 10 அடி எடுத்து வைப்பான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் அண்ட் டோட்டாலிட்டி சப்ளைஸ். ஏனென்றால் அங்குதான் இருப்பு இருக்கிறது. நம்மளோட வாழ்க்கையில இயல்பாகவே சின்ன சின்ன குற்ற உணர்வுகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். யாரையாவது தேவையில்லாம திட்டியிருப்போம். நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா, யார திட்டுனமோ ஒரு ஃபோன் பண்ணி பிரஸ்டீஜ் பார்க்காம சாரி சொல்லிடணும். நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். நம்ம இந்த ரிலேஷனும் நல்லாயிடும். குற்ற உணர்வை சுமந்துகிட்டே இருக்கிறது எப்படின்னாக்கா, ஒரு ஸ்கின் டிசீஸ் வருது. என்ன பண்ணுவோம்? சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாகிட்டே இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்துச்சுன்னா, உள்ளுக்கு மருந்து சாப்பிடணும். இல்லன்னா கிரீம் போட்டுக்கணும். அப்பதான் அது சரியாகும். அதே மாரிதான் அந்த குற்ற உணர்ச்சி நம்ம சுமந்துகிட்டே காலத்துக்கு இருக்கக்கூடாது. குற்றத்திலிருந்து நீதிமன்றம் விடுதலை செய்யலாம். ஆனால் குற்ற உணர்விலிருந்து நாம் தான் நம்மை விடுதலை செய்து கொள்ள வேண்டும். அப்போதான் எண்ணத்தில் ஒழுங்கு ஏற்படும். அந்த குற்ற உணர்வோடயே இருந்தானாக்கா நமக்கு ஒழுங்கான எண்ணங்கிறதே நமக்கு அமையாது. ஒண்ணும் இல்ல நம்ம புள்ள பத்திரமா தான் சைக்கிள்ல போய்கிட்டு இருப்பா. அ நம்ம சைக்கிள அனுப்பிச்சு விட்டு புள்ளைய கிளப்பி விட்டுட்டு நம்ம வாசல்ல பார்க்குறோம். எதிர்த்தாப்புல ஃபாஸ்ட்டா ஒரு வண்டி வருது. அவ பத்திரமா தான் போவா. அந்த வண்டி ஐயோ! அந்த வண்டி மோதிருமோ! அப்படின்னு நினைக்கிறப்ப எதிர்மறை எண்ணங்கள் வருது. பிபி ஏறுது. எண்ணத்தில் ஒழுங்கு இல்லாததால் தேவையில்லாத பதட்டம் நமக்கு அங்க வந்துருது. மாரி கோவிட்ல பாருங்க, நெறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. நெறைய பேட் நியூஸ் பேப்பர்ல. குடும்பத்தோட அப்படி இப்படின்ட்டுலாம் நெறைய வரும். படிக்க முடியாம கஷ்டமா இருக்கிறது மாரி பல நியூஸ் வரும். இந்த வேலை இல்லாட்டி என்ன? வேற என்ன செய்யலாம்னு யோசிச்சு நல்ல முடிவு எடுக்கணும். அதே மாரியே இந்த ஸ்கூலு ரிசல்ட் வரப்பயும் பார்த்தோம்னா, ரிசல்ட் இதே மாரியே நெறைய இந்த பேட் நியூஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் மகரிஷி சொல்றாங்க. எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போதே இது ஏன் என்ற எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும்னு மகரிஷி சொல்றாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. இத போக்குறதுக்கு என்னங்க செய்யலாம்? நெல்லுல கல்லு இருந்தா என்ன செய்வாங்க? சல்லடை வச்சு சலிப்பாங்க. அது மாதிரி கெட்ட எண்ணங்கள நம் மனச விட்டு எடுக்க முடியுமா? கெட்ட எண்ணங்கள எடுக்க முடியாது. நல்ல எண்ணங்களை போட போடத்தான் கெட்ட எண்ணங்கள் மறையும். இப்ப காக்கா எப்படி கல்ல தூக்கி போட்டு போட்டு தண்ணி மேல தான் அந்த கெட்ட எண்ணத்த மறைய செய்யும். ஒண்ணும் இல்ல ஒரு லெமன் ஜூஸ் போடுறோம். வெயில் தாங்கிக்க முடியல. ஒரு லெமன் ஜூஸ் போடுறோம். ஒரே புளிப்பா இருக்குது. வாயில வைக்கவே முடியல. நம்ம என்ன செய்றோம்? அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் சால்ட்ட போடு, இன்னும் கொஞ்சம் சுகர போடு, இன்னும் கொஞ்சம் வாட்டர போட்டோம்னா என்ன ஆகும்? நமக்கு டேஸ்டியான ஒரு ஜூஸ் கிடைச்சிருது இல்லையா? வேஸ்ட்டா தூக்கி போட வேண்டிய ஒரு ஜூஸ் நம்ம எவ்வளவு நல்லா குடிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள நம்ம போட போட கெட்ட எண்ணங்கள் மறையும்னு அதான் சொல்றாங்க. சரி அந்த எண்ணம் பாசிட்டிவாக இருப்பது எப்படி? ஆமா அதுக்கு எப்படிங்க நான் சொல்லிட்டீங்க. எப்படிங்க பாசிட்டிவா இருக்கணும்னா, அது எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஒண்ணுல்ல ஒருத்தன் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறான். இப்ப என்ன பண்ணுவாங்க, கரெக்ட்டா சொல்லணும்னா என்ன செய்வாங்க?
நேரா உட்காரு, நேரா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா போய் அவன் இடிச்சுக்குவான். அப்படியே ஒரு இன்ஃபுளுன்ஸ் குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். நம்ம இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ்னால அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் ஆயிடும். ஐயோ! ஒண்ணும் இல்ல. கடைக்கு எல்லாருக்கும் வர்ற பிரச்சனை. ஒரே சேம் ப்ராப்ளம் தான். கடைக்கு திங்ஸ் வாங்க ஹஸ்பண்ட் போறாரு. என்ன பண்ணுவான்? திங்ஸ் வாங்க போறப்பயே, மறக்காம வாங்கிட்டு வாங்க. இன்னைக்காவது ஒழுங்கா மறக்காம வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றோம். அவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா மறந்துட்டு வருவாரு. சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, நீங்க சொன்ன மெயின் வேர்ட் மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கும். அப்ப என்ன சொல்லணும்? ஞாபகமா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லணுமாம். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, நீ 1, 2 சொல்ற, ஒண்ணு ஒண்ணா சொல்றன்னு திட்டுறாரு. இந்த 2 ஜாமானுக்கு இவ்ளோ பிரச்சனையா? அந்த 2 ஜாமான் வாங்காட்டி இவ்ளோ பிரச்சனையான்னு தோணுது. அப்பல்லாம் தூர்தர்ஷன் ஒரே ஒரு சேனல் இருக்கும். அப்ப பார்த்தோம்னா ஃப்ரீயா ஜாலியா பார்ப்போம். அப்படியே ஆசையா ஓடி போய் பார்ப்போம். அந்த தூர்தர்ஷன பார்ப்போம். இப்போ 1க்கு 9,000 சேனல் இருக்குது. என்ன பார்க்கறதுன்னே தெரியல. எத வச்சு பார்க்கணும்? என்ன பார்க்கணும்னு நெறைய கொட்டி கிடக்குது. பட் எத யூஸ் பண்ணணும்னு தெரியல. அதே மாரி தான். நீ என்ன எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, "இந்த ஜாமான் இந்த கடையில வாங்கு. அந்த ஜாமான் அந்த கடையில வாங்குன்னு" சொன்னாக்கா, நான் என்ன பண்ணுவேன்? "அப்படிதான் ஆகும்" அப்படின்னு சொல்றாங்க. ஆக நம்ம எண்ணத்தில் ஒழுங்கு அவசியம். நம்ம எத நெனைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நமக்கு வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் நாம தான் காரணம். 2 குழந்தைகள் சாமி கிட்ட வேண்டுதாம். ஒரு குழந்தை, "சாமி என்ன பாஸ் பண்ண வச்சிருன்னு" சொல்லுது. இன்னொரு குழந்தை, "சாமி நான் ஃபெயில் ஆகிடக் கூடாதுன்னு" வேண்டுது. எந்த குழந்தை பாஸ் ஆகும்? முதல் குழந்தை தானே! நமக்கு எது வேண்டாமோ, அத பேசி, பேசி நாம நடக்க வச்சுடுறோம். அந்த வார்த்தைய சொல்லி, சொல்லி பிரபஞ்சத்துல பதிவாகி அது நடந்துடுது. இதைத்தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஃபைட்ன்னா அந்த சினிமால ஃபைட்லாம் நம்ம யார் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருவா? புரூஸ்லி. அவர மாரி ஃபைட் பண்ண யாராலயும் முடியாது. பார்த்தா எப்படி இருப்பாரு? அப்படியே கின்னுன்னு இருப்பாரு. உறுதியான உடல். அது 6 பேக்கா, 12 பேக்கான்னு தெரியாது. அப்படி ஒரு பாடி இருப்பாரு. அவருக்கு இறப்புங்கிறது கனவுல கூட நினைக்க முடியாது. ஆனா 33 வயசுல இறந்துடுறாரு. எப்படி? ப்ரூஸ்லி எதுக்குங்க ஃபேமஸு? மார்ஷியல் ஆர்ட். அதாவது தற்காப்பு கலை. தற்காப்பு கலைன்னா என்ன? யாராவது கொலை பண்ண வராங்க, யாராவது தாக்க வராங்கன்னா, எப்படி தப்பிச்சுக்கிறதுன்னு அ கத்துக்கிற கலை. எ என்ன யாராவது கொலை பண்ண வந்தா, எப்படி தப்பிச்சுக்கிறதுன்னு அவர் யோசிச்சு, யோசிச்சு கொலைங்கிற வார்த்தை பிரபஞ்சத்துல பதிஞ்சதால, அவர் எப்படி தெரியுமா இறந்தாரு? விஷம் வைத்து கொல்லப்பட்டார். ஆக, நம் எண்ணத்திலும் ஒழுங்கு என்பது இருக்க வேண்டும். அன்னை தெரசாவ வந்து தீவிரவாத ஒழிப்பு போராட்டத்திற்கு வந்து தலைமையேற்க சொல்லி கூப்ட்டுருக்காங்க. நான் மாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்ட்டாங்களாம். அப்ப வந்து சொல்றாங்க, "என்னம்மா நீங்க உலக அமைதி பரிசெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க. இப்படி வரமாட்டேன்னு சொல்றீங்களே!" அப்படின்னு கேட்டாங்களாம். "நீங்க தீவிரவாதத்த வளர்க்கிறீங்க. நீங்க தீவிரவாத ஒழிப்பு போராட்டத்துக்கு பதிலா அமைதி போராட்டம்னு மாத்துங்க." நான் வரேன்னு சொன்னாங்களாம் பாருங்க. இந்த தெளிவான, ஒழுங்கான எண்ணத்தினால் தான் அவங்க மதரா இருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, மலேசியா ட்வின் டவர் மாரி பஹ்ரைன்ல ஒரு 2 டவர் பில்டிங் கட்டுறாங்க. அவங்க மோட்டோவே என்னன்னாக்கா, ஜீரோ ஆக்சிடென்ட் ப்ராஜெக்ட். ஜீரோ ஆக்சிடென்ட் ப்ராஜெக்ட்ன்னு அந்த இதுக்கு முன்னாடி பில்டிங்க்கு முன்னாடி போர்டு வச்சுட்டாங்க. நாங்க வந்து எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லாம நாங்க வந்து கட்டி முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டே வச்சுட்டாங்க. பில்டிங் முடியிற வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் கூட இல்லாம முடிக்கணும்னு தீர்மானம் பண்ணி, அதுல வெற்றியும் அடைஞ்சுட்டாங்க. ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கல. பில்டிங் கட்டி முடிச்சாச்சு. பில்டிங் திறப்பு விழா ஃபங்ஷன். ஆஹா! சூப்பரா நம்ம கட்டி முடிச்சுட்டோம். செலிப்ரேட் பண்ணலாம்ன்னு நடுக்கடல்ல, கப்பல்ல ஃபங்ஷன் வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க? எல்லாரும் ஒண்ணா என்ன பண்றாங்க? சக்சஸ்! ஜீரோ ஆக்சிடென்ட் ப்ராஜெக்ட்ன்னு ஒண்ணா சேர்ந்து சொல்லும்போது, கப்பல் மூழ்கி 80 பேர் இறந்துட்டாங்களாம். அந்த 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 நெகட்டிவ் வேர்டுக்கு எவ்ளோ வலிமை பாருங்க. அ அந்த ஜீரோ ஆக்சிடென்ட் ப்ராஜெக்ட் தான் சொன்னாங்க. ஆனா அந்த ஆக்சிடென்ட்ங்கிற வேர்டு இந்த பிரபஞ்சத்துல பதிஞ்சதுனால, ஒரு 80 பேர் அப்ப இறந்துட்டாங்களாம். ஆனா நம்மகிட்ட ஒரு பாசிட்டிவ் வேர்ட் இருக்கு. அது என்ன? வாழ்க வளமுடன். நம்ப சேர்ந்து சொல்றப்ப தான் அதோட சக்திய நம்மால உணர முடியும். சுவாமி விவேகானந்தர் சொல்றார். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்வார். எவ்வுயிர் எப்படி எண்ணின, அவ்வுயிர்க்கு அப்படி அளித்திடுகள்ன்னு ஆ வள்ளலார் சொன்னார்ன்னு நெனைக்கிறேன். சொல்வார். பூமியில் இருப்பதும், வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்கள் என்ன கண்ணதாசன் சொல்றார். என்ன சொல்ல வராங்க? நல்லதையே எண்ணணும், எப்போதும் நல்லதையே நினைக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. எண்ணம், சொல், செயலில் நம்மோட எண்ணம், சொல், செயலில் எப்பொழுதும் நமக்கு கவனம் வேண்டும். ஏனென்றால் எண்ணத்தால் எதிரியை வெல்லவும் முடியும். சொல்லால் ஒருவரை கொல்லவும் முடியும். செயலால் செவ்வாய் வரை செல்லவும் முடியும்.
எண்ணத்தில் ஒழுங்கு என்பது நமக்கு இடப்பட்ட கைவிலங்கு அல்ல, நம்மை உயர்த்தி வைக்கும் உன்னத சிம்மாசனம். சிந்தனையில் தெளிவை ஏற்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடியது. நாம போடுற எல்லா விதைகளுமே முளைக்கிறது இல்ல. நாம போடுற எல்லா செடிகளும் பூப்பதில்லை. நம்ம போடுற எல்லா பூக்களும் காய்ப்பதில்லை. நம்ம போடுற எல்லா காய்களும் கனிவதில்லை. அப்ப என்ன பிரச்சனை? போடுற விதைகள் தரமானதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எண்ணுகிற எண்ணங்கள் தரமானதாகவும் ஒழுங்கானதாகவும் இருக்க வேண்டும். இப்ப குழந்தைகள் வந்து அந்த சோப்பு கரைசல் வந்து ஸ்ட்ரா வச்சு ஊதுனா நிறைய சோப்பு குமிழி வரும் இல்லையா? அதே மாதிரி மனசுல நிறைய எண்ணங்கள் கொத்து கொத்தா வந்துகிட்டே தான் இருக்கும். அவை தரமானதாக, ஒழுங்கானதாக இருந்தால் நம் வாழ்க்கை நம் கையில். நம்முடைய எண்ணங்கள் தான் நாம் சென்றடையும் இலக்கை நிர்ணயிக்கின்றன. அந்த தூய நல்ல சிந்தனைகளை நம் மனதிற்கு உரமிட்டு வாழ்க்கையில் முன்னேறி வழி காண்போம். மன வளத்தை வளர்த்துக் கொள்வோம். எப்பொழுதும் நல்லதையே எண்ணுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் ஐயா. ஓகே, ஐயா ஏதோ வேலையா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நாம எண்ணங்களை வந்து அம்மா வாழ்க வளமுடன். எனக்கு கொஞ்சம் நெட் வந்து இஷ்யூ இருந்துச்சு, முடிச்சிட்டீங்கன்னு 4 நினைக்கிறேன். வகையா வாழ்க திருப்பி ஆழ்க வளமுடன். வளமுடன். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கண்ணி பண்ண முடிச்சிட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் ஒரு செகண்ட் பிரேக் ஆச்சு எனக்கு. வாழ்க வளமுடன். நீ முடிங்க, கண்ணி பண்ணுங்க. முடிச்சிட்டாங்க ஐயா. ஐயா முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாங்களாம்மா? வாழ்க நீங்க வளமுடன். வாழ்க வாழ்த்துக்கள். வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க சிறப்புமா. எனக்கு ஒரு செகண்ட் பிரேக் ஆகி திருப்பி வந்துருச்சு. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா. அதாவது இந்த எண்ணத்தின் இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா, எண்ணத்தின் ஒழுங்கு அப்படிங்கிறது தான். அதுல என்ன அப்படின்னா, அந்த எண்ணத்துல ஒழுங்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து வாழ்க்கையில வெற்றி கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, உணர்ச்சிகள் கட்டுப்படும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல நேர்முறையான அணுகுமுறைக்கு அது வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேஸ் வந்து நம்ம குருமகன் அந்த தவ பயிற்சி தான் அப்படிங்கிறது. அதுவும் துரியத்துல வந்து நமக்கு பீனியல் கிளாண்ட் நினைக்கும் போதே அது நடந்துரும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதுபோல நிறைய சித்தர்கள் அழகிய சித்தத்தில் ஆரம்பிச்சு இவரு ஒரு பேர் என்ன, திருமூலர், பாரதி, அது மட்டும் இல்ல, இவங்க கண்ணதாசன், சுவாமி விவேகானந்தர் மட்டும் இல்லாம அன்னை தெரசாவை கூட நீங்க உள்ள ரெஃபர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல நமக்கு வந்து அடையாறு ஆனந்த பவன் எப்படி ஸ்வீட் சேனல் வந்து அது அதனுடைய ஹிஸ்டரியவே அழகா சொன்னீங்க. அதுக்கு வந்து பேஸ் தன்னம்பிக்கை தான் அப்படிங்கிறது. அதே போல ஃபுட்பால், புல்லாங்குழல் 2ம் காற்றினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா எண்ணமும் செயலும் நமக்கும் பிறருக்கும் நலம் பயக்கக்கூடிய இருக்கக்கூடியது தான் அந்த 2 உதாரணம் சொன்னீங்க. ஃபுட்பாலும், புல்லாங்குழலும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு ரொம்ப முக்கியமா டச்சிங் என்ன தெரியுமா உங்களுக்கு? கடைக்கு இனிமே போகையில ஒழுங்கா மறக்காம ஞாபகமா இந்த 2ல ஞாபகத்த மட்டும் தான் சொல்லணும். மறக்காமங்கிறது சொல்லக்கூடாது. அதுபோல நமக்கு வந்து சக்சஸ் அப்படிங்கிறது அந்த அமெரிக்காவுல பில்டிங்கினுடைய சமாச்சாரத்த சொன்னீங்க பார்த்தீங்களா? பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய கருத்துக்கள்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, நமக்கு இன்று மிக சிறப்பாக எண்ணத்தின் ஒழுங்கு என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்கிய நமது பேராசிரியர்களை நம்ம அனைவரும் தவநிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஸ்கை ஐயா. ஆன்லைன் ரொம்ப நன்றிம்மா. இவ்வளவு நேரத்துல இவ்வளவு ஏகப்பட்ட சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல. அவ்வளவு ஒரு பாயிண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் நல்லா இருந்துச்சு. பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈஸியா எங்களுக்கு புரியிற மாதிரி ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன். உங்க தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வு பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம்,
7 மணிக்கு சிந்தனை விருந்து. மாலை 7:30 மணிக்கு உலக வனநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.